நெல்லை மாவட்டம் பனக்குடி பக்கத்துல முன்விரோதத்தால ஏற்பட்ட தகராறுல கல்லூரி மாணவி உட்பட 5 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த அதிர்ச்சிகர வீடியோவை முதல்ல பார்க்கலாம். பனக்குடி பக்கத்தில் இருக்க சிவகாமிபுரத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பொன்ராஜ் முன்விரோத காரணமா இவரோட வீட்டை அதே பகுதியைச் சேர்ந்த 6 பேர் சூறையாடியதோட அங்கிருந்த திவ்யலட்சுமி, ஜெனிஷா, ஜோதி மற்றும் கல்லூரி மாணவி டெல்சி உள்ளிட்ட 5 பேரை சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதுல அவங்க காயங்களோட மீட்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா பனக்குடி போலீசார் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. ஈரோட்ல ஓடுற ரயில ஏற முயன்ற பெண் கீழே விழுந்த நிலையில அங்கிருந்த காவலர் அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்காரு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம். ஈரோட்ல இருந்து புறப்பட்ட ரயில்ல ஏற முயன்றப்ப படிக்கட்டுக்கும் நடைமேடைக்கும் இடையில ஒரு பெண் சிக்கிக்கிட்டாங்க. இதையடுத்து துரிதமா செயல்பட்டு ரயில்வே போலீஸ் அவரை காப்பாத்தி இருக்காரு. பெண்ணை காப்பாற்றின ரயில்வே போலீஸுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. ஸ்கூட்டர் நிலை தடுமாறி கவிழ்ந்த விபத்துல கல்லூரி மாணவியும் அவருடைய தங்கையும் காயமின்றி தப்பியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர்ல ஸ்கூட்டர் நிலை தடுமாறி கவிழ்ந்த விபத்துல கல்லூரி மாணவியும் அவரோட தங்கையும் காயமின்றி தப்பியிருக்காங்க. சாலையினோட குறுக்கே திடீர்னு தெருநாய் வந்ததுனால இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல அரசு பேருந்துல பயணம் செஞ்ச மூதாட்டியினுடைய தங்க சங்கிலியை பறிச்ச 2 இளம் பெண்களை பயணிகள் மடக்கி பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கொலை சம்பவம் தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பக்கத்தில் இருக்க காஞ்சிரங்கோடு பகுதியைச் சேர்ந்த 75 வயது மூதாட்டி கேசம்மாள். இவர் வில்லுகுரி பாலம் பகுதியிலிருந்து பேருந்துல போனப்ப தன்னோட கழுத்துல அணிஞ்சிருந்த 3 சவரன் தங்க செயின் காணாமல் போனதை கண்டு கூச்சலிட்டு இருக்காங்க. 2 பெண்கள் மேல பயணிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்ட நிலையில பேருந்து உடனடியா காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அங்கு விசாரணை மேற்கொண்ட போலீசார் தூத்துக்குடியைச் சேர்ந்த அந்த பெண்கள் கிட்ட இருந்து நகையை மீட்டிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நகை திருட்டு வழக்கு இருக்கிறதையும் போலீசார் கண்டறிஞ்சிருக்காங்க. தொண்டையில ஐஸ்கிரீம் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுவனை ஒருத்தர் முதலுதவி செஞ்சு காப்பாற்றி இருக்காரு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம்.
மாநிலம் எர்ணாகுளம் பக்கத்துல செம்மாயம் பகுதியில தொண்டையில ஐஸ்கிரீம் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுவனை ஒருத்தர் முதலுதவி செஞ்சு காப்பாற்றின காட்சிகள் வைரல் ஆகிட்டு வருது. சாலையோரமா நின்றபடி சிறுவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப எதிர்பாராத விதமா தொண்டையில ஐஸ்கிரீம் சிக்கி இருக்கு. அப்ப அந்த பகுதியில் இருந்த நபர் ஓடி போய் சிறுவனுக்கு முதலுதவி செஞ்சு சிறுவனை காப்பாத்தி இருக்காரு. கேரள மாநிலம் கொச்சியில படகு கடல்ல கவிழ்ந்ததுனால தத்தளிச்ச 2 பேர் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. கடல்ல அவர்கள் தத்தளிக்கக்கூடிய காட்சிகளையும் காப்பாற்றக்கூடிய காட்சிகளையும் முதல்ல பார்க்கலாம். கேரள மாநிலம் கொச்சியில படகு ஒன்று கடல் சீற்றத்தினால கற்கள் மேல மோதி கவிழ்ந்திருக்கு. இதனால கடல்ல விழுந்த தத்தளிச்ச 2 பேர் பத்திரமா அதன் பிறகாக மீட்கப்பட்டிருக்காங்க. செல்லானம் பகுதியில மீன்பிடிக்க போன படகுல திடீர்னு என்ஜின் கோளாறு ஏற்பட்டிருக்கு. இதனால படகு அலையில அடிச்சுட்டு வரப்பட்டு கடலோரத்துல குவிக்கப்பட்டிருந்த கற்கள் மேல மோதி கவிழ்ந்திருக்கு. இதையடுத்து அங்கிருந்த மற்ற மீனவர்கள் கடல்ல விழுந்து தத்தளிச்ச 2 பேரையும் பத்திரமா மீட்டிருக்காங்க. தன்னை பற்றி இணையதளத்துல ஆபாசமான வீடியோ பரவுறதா ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸ்ல நடிகர் சிரஞ்சீவி புகார் அளிச்சிருக்காரு. AI மூலம் சித்தரித்து போலி வீடியோவை பரப்பி தன்னோட நற்பெயருக்கு சிலர் களங்கம் விளைவிக்கிறதா புகார்ல சிரஞ்சீவி கூறியிருக்கார். இதன் பேர்ல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நடிகர் சிரஞ்சீவியின் அனுமதி இல்லாம அவருடைய பெயர், படம் மற்றும் குரலை பயன்படுத்துவதற்கு ஹைதராபாத் சிவில் நீதிமன்றம் அண்மையில தடை விதிச்சிருந்த நிலையில அவர் இந்த புகாரை தாக்கல் செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.